ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோஸ் எடுத்துகிட்டு கோஸை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. அது கூட 2 சின்ன வெங்காயம், சின்ன சைஸில் இருக்கிற 2 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம அதையும் அது கூட சேர்த்துடலாம். அடுத்து கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மாவு சேர்த்துக்கிறேங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நான் வந்து சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம அது கூட சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருங்க. அது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோஸை கழுவி எடுக்கும்போது நமக்கு நல்லா தண்ணி அதில் வந்து கிடைக்கும். அதனால் நம்ம வந்து நிறைய தண்ணியெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. இப்போ காரத்துக்கு நான் வந்து பச்சை மிளகா சேர்க்கலை. பசங்க சாப்பிட்றனால நான் பச்சை மிளகா அதிகமாக சேர்க்க மாட்டேன். அதுக்காக பெப்பர் பொடி வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி பத்தலைன்னா தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாம். கோஸ்லேயே ஆல்ரெடி தண்ணி படும். நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து பெரட்டி எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். நம்ம வந்து மாவு வந்து ரொம்ப கையில் நல்லா டைட்டாக பிடிச்சி நீங்கள் போட்டிங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் லேஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மாவு வந்து உருட்டும் போது லேஸாக இருக்கணும். ரொம்ப மாவு நல்லா கெட்டியாக இல்லாமல் இந்த லூஸ் பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு நல்லா எண்ணெயை வந்து காய வச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லோவாக இருக்கக்கூடாது. மீடியமில் வந்து நமக்கு இருந்தால் தான் நம்ம போட்டு பொரிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து மேலேயும் சரி உள்ளேயும் சரி நல்லா வெந்து வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா உள்ளே வேகாமையும் மேலே கருகியும் போன மாதிரி ஆயிரும். அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக தீயை வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். இப்போ நல்லா எண்ணெயில் போட்டுட்டு நல்லா ஓரளவுக்கு பெரட்டிடுங்க. நம்ம சும்மா ஒவ்வொன்றா எடுத்து பெரட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சும்மா லேசாக நம்ம பெரட்டி விட்டாவே எல்லாமே ஓரளவுக்கு ஓடி நல்லா பெரண்டு வந்துடும். நல்லா பெரண்டு வந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு ரொம்பவும் கருக விட்டுறாமல் ஓரளவுக்கு கருப்பாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து கலருக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கலர் பொடி சேர்த்துக்கலாம். கலர் வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே போட பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்துடுச்சு. நம்ம வந்து எடுத்துடலாம். இதை வந்து நம்ம வந்து அப்படியே சாப்பிட்லாம். பசங்கிட்ட கொடுத்தா அப்படியே சாப்பிடுவாங்க. இல்லை மறுபடிக்கும் நான் வந்து சில்லி சாஸ் சோயா சாஸ்லாம் சேர்த்துருக்கேன். அது மாதிரி செஞ்சு சாப்பிட்றா இருந்தாலும் அது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்படியே வந்து குட்டி பசங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து ஒரு அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டு அதில் வந்து லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூட 2 வெங்காயத்தை நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம வந்து அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து எடுத்திருக்கேன். இது கூட 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோயா சாஸ் எடுத்திருக்கேன். சோயா சாஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கசப்பு தன்மையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து அது கம்மியாக சேர்த்துக்கிறோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா லைட்டாக பெரட்டி விடுங்க. லைட்டாக வதங்கட்டும். அது அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோஸை எல்லாமே வந்து ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நான் சின்ன சின்ன பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்த பீஸை வந்து கட் பண்ணால் கையிலேயே நம்ம வந்து பிச்சுக்கலாம். பிச்சுட்டு அதையும் நான் வந்து அது கூடவே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு லைட்டாக இதுக்கு வந்து உப்பு எல்லாமே அந்த சாஸில் வந்து நமக்கு வந்து இருக்கும். அதனால் உப்பு நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படாது. இதை வந்து லைட்டாக நம்ம வந்து பரட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து போடும்போது நமக்கு வந்து காரம் புளிப்பு எல்லாமே கிடைக்கிது. அப்படி சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு செய்கிறேன். கடைசியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா 4-5 கொத்தமல்லி இலையை வந்து நான் கட் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக பரட்டிட்டு நம்ம வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.